இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க் லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவுமே ரேண்டமாக மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுவும் நான் கண்டினியூஸ் மேனரில். நான் கண்டினியூஸ்னால் இப்போ 1 வந்து மெமரி லொக்கேஷன் 10ல் ஸ்டோர் ஆயிருதுன்னா 2 வந்து எங்கே வேணுமோ ஸ்டோர் ஆகிருக்கலாம். எக்ஸாம்பிள் 15லேயும் ஸ்டோர் ஆகிருக்கலாம். 3 வந்து ரேண்டமாக எங்கன்னா 23லேயும் ஸ்டோர் ஆகிருக்கலாம். அதனால் இது வந்து சீக்வன்ஸாக இருக்காது. ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்காது. இப்போ லிஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா இந்த 1 வந்து 10th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கலாம். 2 வந்து 11th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். 3 வந்து 12th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். 4 வந்து 13th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். 5 வந்து 14th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி ஒவ்வொன்றா சீக்வன்ஸ் மேனரில் இருக்கும். இதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். லிஸ்ட் அரே எல்லாமே கண்டினியூஸ் மேனரில் ஸ்டோரேஜ் அலோகேட் ஆகிருக்கும். பட் லிங்க் லிஸ்ட்டில் அப்படி இருக்காது. லிங்க் லிஸ்ட்டில் எல்லாமே ரேண்டமாக அலோகேட் ஆகிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு வந்து M1 லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து 2 வந்து M2ல் ஸ்டோர் ஆகிருக்கும். 3 வந்து M3ல் ஸ்டோர் ஆகிருக்கும். 4 வந்து M4ல் ஸ்டோர் ஆகிருக்கும். 5 வந்து M5ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொன்றுமே ரேண்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து M1 வந்து வேல்யூ வந்து 10ஆக இருந்ததுன்னா M2 வேல்யூ வந்து ரேண்டமாக 20ஆக இருக்கலாம். இப்போ M3 வேல்யூ வந்து 13ஆக கூட இருக்கலாம். ரேண்டமாக மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது இதை ஒரு டயக்ராமாக பார்க்கலாம். இப்போ இதான் சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிருங்க. இதில் வந்து M1 இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. M2 வந்து M1க்கு நியராக தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு கண்டிஷன் கிடையாது. அதனால M2 வந்து ரேண்டமாக எங்கே வேணுமோ ஸ்டோர் ஆகிருக்கலாம். M2 வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கலாம். M3 வந்து M1 நியராக ஸ்டோர் ஆகிருக்கலாம். M4 வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கலாம். M5 வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கலாம். அப்படி ரேண்டமாக இந்த சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் நம்ம நான் கண்டினியூஸ் மேனரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். லிங்க் லிஸ்ட்டில் ஒவ்வொரு இதுவுமே நம்ம நோடுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் வந்து ஒரு டேட்டாவும் இருக்கும், நெக்ஸ்ட் பாயிண்டரும் இருக்கும். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் M1 வந்து M1 லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. 2 வந்து M2 லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. 3 வந்து M3 லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. 4 வந்து M4 லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. 5 வந்து M5 லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து நம்ம எப்படி லிங்க் லிஸ்ட்டில் சொல்லுவோன்னு பார்ப்போம். இப்போது ஒவ்வொரு நோடுக்குமே வந்து டேட்டா பாயிண்ட் இருக்கும். டேட்டானா அதோட வேல்யூ. இப்போது இந்த எக்ஸாம்பிளில் 1 தான் இது. இப்போது இதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து என்னென்னா 2. அது வந்து நம்ம M2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை நம்ம வந்து ட்ராவர்சல் பண்ண முடியும். இப்போ இதோட வேல்யூ வந்து 2. இப்போ இதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து என்னென்னா M3. அதே மாதிரி ஃபர்தராக 1/1க்கு இருக்கும். இதோட வேல்யூ வந்து 3. இதோட நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து M4. அப்படி ஃபர்தராக இருக்கும். இப்போ இதோட வேல்யூ 3 4னா இதோட லொக்கேஷன் வந்து M5ஆக இருக்கும். இப்போ இதோட வேல்யூ 5னா இதோட நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து எந்த எலிமெண்ட்டே இல்லைனா அது வந்து நல்லுன்னு சொல்லுவோம். லிங்க் லிஸ்ட்டை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். சிங்குலர் லிங்க் லிஸ்ட், டபுள் லிங்க் லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் சிங்குலர் லிங்க் லிஸ்ட்னா எப்படி ட்ராவர்சல் ஆகும்னா அந்த 1லேருந்து 2க்கு போகும், 2லேருந்து 3க்கு போகும், 3லேருந்து 4க்கு போகும், 4லேருந்து 5க்கு போகும். பட் 2லேருந்து நம்மளுக்கு 3க்கு போக முடியாது. அதுக்கு பேர் வந்து சிங்குலர் லிங்க் லிஸ்ட். ஏன்னா சிங்குலர் லிங்க் லிஸ்ட்டில் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு தான் ட்ராவர்சல் ஆக முடியும். ஏதர் ஃபார்வர்டாக ட்ராவர்சல் ஆகலாம், இல்லைனா பேக்வர்டாக ட்ராவர்சல் ஆகலாம். ஆனால் ரெண்டுமே சேர்ந்து ட்ராவர்சல் பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே சேர்ந்து ட்ராவர்சல் பண்ணால் அதுக்கு பேர் தான் டபுள் லிங்க் லிஸ்ட். இப்போ இந்த 1 வந்து 2க்கும் போக முடியும். அதே கண்டிஷனில் 2 வந்து 1க்கும் போக முடியும். அதுக்கு பேர் வந்து டபுள் லிங்க் லிஸ்ட். இப்போ சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னா என்னென்னா, இப்போ வந்து 1 2க்கு போகுதுன்னா 2 3க்கு போகும், 3 4க்கு போகும், 4 5க்கு போகும். இப்போ வந்து 5 வந்து கனெக்ட் ஆகி இந்த 1க்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இப்போ வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் 5 வந்து 1க்கு தான் கனெக்ட் ஆகுன்னு கண்டிஷன் கிடையாது. இந்த 5 வந்து 2க்கும் கனெக்ட் ஆகலாம், 3க்கும் கனெக்ட் ஆகலாம். இந்த சர்க்குலர் ஃபார்ம் ஆகி ஒரு செயினாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இப்போ லிங்க் லிஸ்ட்டோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்டை ரியல் டைமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அண்டு ரீடு ஆப்ரேஷன் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கண்டிஷனில் இப்போ நான் ரேண்டமாக ஒன்று எழுதுகிறேன். இப்போ 1 2 3 4ன்னு எழுதுகிறேன். இப்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம அண்டு பண்ணணும். இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன், அண்டு ஆகுது. அதுக்கு பேர் லிங்க் லிஸ்ட். இப்போ ஃபார்வர்டாக ட்ராவர்ஸ் பண்ணலாம், பேக்வர்டாக ட்ராவர்ஸ் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு டபுள் லிங்க் லிஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இதில் பேக்காக போனால் பேக்வர்ட் ட்ராவர்சல் நடக்கும், ஃப்ரண்டில் போனால் ஃப்ரண்ட்வர்ட் ட்ராவர்சல் நடக்கும். இதுக்கு பேர் தான் டபுள் லிங்க் லிஸ்ட். இப்போது லிங்க் லிஸ்ட்டை எந்தெந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். பாப்புலராக ஸ்டாக் அண்ட் கியூவில் தான் லிங்க் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டாக்ல கியூவில் தான் என் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். இனிஷியலாக நமக்கு தெரியாது ஸ்டாக்கில் எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணணும், கியூலையும் அதே மாதிரி தெரியாது எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். அதனால் இந்த கண்டிஷனில் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது டைனமிக்காக மெமரி வந்து அலோகேட் பண்ணுறதுனால அது வந்து எஃபிஷியண்டாக இருக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.